நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2017ஆம் ஆண்டில் ஐபிசி தமிழில் வருகிற முதலாவது புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று சொல்வார்கள். இந்த மாற்றங்களை அளக்கிற அளவுகோலாக இருப்பது காலம். மணித்துளிகள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் என்று காலத்தையும் நாங்கள் அளவுகோல் வைத்து அளந்து கொண்டிருக்கிறோம். அப்படி கடந்து போன ஒரு வருடத்தை, இந்த 12 மாதங்களை ஈழத்தமிழர்களுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தன என்பது பற்றிய ஒரு அளவுகோலுக்காக நாங்கள் மீள எடுத்து பார்க்கிறோம். பிறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டு புதிய நம்பிக்கைகளை தமிழர்களுக்கு வழங்குவது போன்று இருந்தாலும் கடந்த கால வரலாறுகளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அந்த நம்பிக்கைகளுடைய யதார்த்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது பற்றியும் இன்றைய பொழுது சில எதிர்வுகூறல்களை, சில மாற்றங்களை பார்க்கவிருக்கிறோம். ஆக இன்றைய நிகழ்ச்சியில் நீண்ட காலமாக புலம்பெயர் தமிழ் தொலைக்காட்சிகளில் இங்கு இருக்கக்கூடிய ஊடகங்களில் ஆய்வுகளை எழுதி வருகிறவும், அது மாத்திரமல்ல இலங்கையிலிருந்து வரக்கூடிய வீரகேசரி போன்ற பத்திரிகைகள் தொடர்ச்சியாக பத்திகளை எழுதி வருகின்றவருமான அரசியல் விமர்சகர் இதயச்சந்திரன் அவர்கள் இன்றைய பொழுது கணிந்து கொண்டிருக்கிறார். அவரோடு கடந்த காலத்தில் நடந்த பல விடயங்கள் பற்றி நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். வணக்கம் இதயச்சந்திரன் அவர்கள். உண்மையில் முதலாவது நிகழ்ச்சியில் இந்த ஆண்டில் வந்திருக்கிறீர்கள், அதனால் சிறப்பு வரவேற்பு உங்களுக்கு இருக்கிறது. இந்த கடந்து போன ஆண்டை பற்றிய ஒரு மீள்பார்வை, இது உண்மையில் என்னென்ன சம்பவங்கள் இந்த ஆண்டில் நடந்திருந்தது என்பது பற்றி பட்டியல் போடுகிற நிகழ்ச்சி அல்ல. மாறாக முக்கியமான சில சம்பவங்கள் ஈழத்தமிழர்கள் அல்லது சர்வதேச அரசியலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக நடைபெற்றிருந்த சில முக்கியமான சம்பவங்கள் எவ்வாறு இந்த வருடத்தில் பிரதிபலிக்கப் போகின்றன என்பது பற்றிய ஒரு பார்வையாக இன்றைய நாள் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு தெரியும், 2016ஆம் ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கமாக இருந்த பிரித்தானியா பிரெக்சிட் என்கிற வாக்கெடுப்பு ஒன்றின் ஊடாக வெளியேறி போயிருக்கிறது. இப்போது 2017இல் என்ன நடக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் ஜெயலலிதா என்பவர் முதலமைச்சராக இருந்தார். இப்போது சசிகலா என்கிறவர் இந்த ஆண்டில் மாற்றம் பெற்றிருக்கிறார். அதுபோன்று பல முக்கியமான மாற்றங்களை இந்த வருடம் தந்திருக்கிறது. முதல் தடவையாக மாவீரர் நாள் மண்ணிலே நடந்திருக்கிறது. ஆக சில முக்கியமான விடயங்கள் பற்றி பார்க்கலாம். இவற்றையெல்லாம் தாண்டி நிகழ்ச்சியினுடைய முக்கியமான கேள்வி நான் நேரடியாக இதயச்சந்திரன் உங்களிடம் கேட்க வேண்டும். 2016ஆம் ஆண்டில் மிக முக்கியமாக விமர்சிக்கப்பட்ட, பேசப்பட்ட, எதிர்வு கூறப்பட்ட விவகாரம், சில நேரம் நகைச்சுவையாக கூட பார்க்கப்பட்ட விவகாரம், சம்பந்தர் கூறிய 2016இல் தீர்வு வரும் என்பது. திட்டவட்டமாக 2016ஆம் ஆண்டு கடந்து 2017இல் வந்திருக்கிறோம், தீர்வு வரவில்லை என்றாகிவிட்டது. இந்த வருடம் வருமா? தீர்வு எப்போதும் வரப்போவதில்லை. தீர்வு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவை சிங்களத்துக்கு இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் இந்த இனப்படுகொலை, இந்த போர்க்குற்றங்களிலிருந்து எவ்வாறு தப்புவது என்பதுதான் இந்த பிரச்சனை. அதற்காக அவர்கள் பேசுவார்கள். நல்லிணக்கம் என்ற விடயத்தை சொல்வார்கள். இதைத்தான் நாங்கள் அடிக்கடி சொல்லுவார் விஷயம். சம்பந்தன் அவர்கள் கூறிய அந்த 2016ஆம் ஆண்டு தீர்வு என்று விளங்கியது கூட நாங்கள் முன்பு பேசும்போது கூட எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. சம்பந்தர் ஒரு நம்பிக்கையில் சொல்லலாம், ஆனால் சிங்களத்தின் மீது தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதுதான் முக்கியம். சம்பந்தர் மீது நாங்கள் நம்பிக்கை வைப்பதா அல்லது சிங்களத்தின் மீது நம்பிக்கை வைப்பதா என்கின்ற விடயத்தை பார்க்கும்போது சிங்களத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே சம்பந்தர் சொல்லுவது நடக்காது என்கின்ற விடயத்தில் நம்பிக்கை உண்டு. நடக்காது என்பதில் நம்பிக்கை கொள்வது பொருத்தம் என்று சொல்கிறீர்கள். நம்பிக்கையை சிதைக்கிறார்கள் என்றுதான் உங்களை போன்றவர்கள் மீதான குற்றச்சாட்டு என்பது பிரதானமாக முன்வைக்கப்படுது. உங்களை போன்றவர்கள் மாத்திரமில்லை, ஒட்டுமொத்தமாக உலக அரசியலோடு இலங்கை அரசியலையும் ஒப்பிட்டு வரலாற்றை அதனூடாக இணைத்து வரலாற்று இயங்களின் ஊடாக அரசியல் என்பது இவ்வாறு தான் நகரும் என்கிற புரிதல் கொண்டவர்கள் அந்த அரசியலை பார்க்கிற பொழுது சில விடயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பில்லை என்று அவர்கள் அந்த வரலாற்று இயங்கியல் கண்கொண்டு பார்க்கிற பொழுதோ அவர்கள் நெகட்டிவாக பேசுகின்றவர்கள், நம்பிக்கையை இழக்கச் செய்கிறவர்கள் என்கிற குற்றச்சாட்டெல்லாம் முன்வைக்கப்படுகிறது இல்லையா? இதனை நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? அதாவது நாங்கள் குழப்புகின்றோம், குழப்பகரமான கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைக்கின்றோம் என்று சொல்பவர்கள் சிங்களத்தை நம்புபவர்களாக இருப்பார்கள். இந்த பண்டா செல்வா ஒப்பந்த காலத்திலிருந்து இட்டவரை நாங்கள் எத்தனையோ பேச்சுவார்த்தைகள்,
எத்தனையோ ஒப்பந்தங்கள், கிழிக்கப்பட்ட விடயங்கள், இந்த பயங்கரவாத தடை சட்டம், 6வது திருத்த சட்டம், தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனவில்லை என்கின்ற விடயம், இப்படி பல விடயங்களை நாங்கள் பார்த்து அதாவது இந்த முடிவு ஒரு வரலாற்று ரீதியான முடிவை ஒழிய ஒரு தற்செயலான முடிவு அல்ல. நம்ம முடியாது. இது பற்றி என்ன சொன்னார் என்று பார்க்கலாம். அது நிறைவேற்றப்படும், அது அமல்படுத்தப்படும். அதனால் இவரை ஏமாற்றலாம் என்று நாங்கள் தற்போது நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் பக்குவமாக நிதானமாக நடக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கின்றது. சில அரசியல் தலைவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட ஜனங்களுக்காக இந்த விடயத்தை பயன்படுத்த முயற்சிப்பதை போல் நமக்கு தென்படுகின்றது. சம்பந்தன் திருகோணமலையில் ஆற்றிய உரையில் இருந்தான ஒரு பதிவு இப்போது நாங்கள் கேட்ட விடயம் தான். அதில் இன்னொரு விடயத்தை சொல்கிறார். நீங்கள் சொன்னதோடு தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும். தமிழர்கள் பக்குவமாக நடக்க வேண்டும் என்பதை கூறுவது மாத்திரமல்லாமல் சிங்கள தலைவர்கள் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுவதை விடவும் முக்கியமாக அவர் சொல்கிற விடயம், அரசியல் யாப்பில் மாற்றம் வரும், அது சர்வஜன வாக்கெடுப்பு நடந்தாகும் என்பதை மிக திட்டவட்டமாக சொல்கிறார். அரசியல் கைதிகளுடைய விடுதலை, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல் போன்ற பல கோரிக்கைகள் இருக்கின்றன. இந்த விடயமும் முக்கியமான விடயம். 2017 என்ன நடக்கும்? அவர் சொன்ன விடயம் என்று சொன்னால், யாரோ ஒரு நம்பிக்கையை அவருக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்டு சிங்கள தேசம் செய்ய போவதில்லை. ஆனால் இந்த 2 சக்திகளுக்கு அப்பாற்பட்டு வேறொரு சக்தி அந்த ஸ்ரீலங்கா தேசத்தின் மீது அழுத்தம் கொடுக்கும். ஆகவே இது நடக்கும் என்கிற ஒரு கற்பனையில் அவர் இருக்கின்றார். ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் என்பது ஒரு வல்லரசுகளின் விளையாட்டு என்பதை தான் நாங்கள் சொல்லிக் கொண்டு வரோம். இப்போ நீங்கள் பார்த்தால் அடிப்படையில் அப்படி சொன்னால் நீங்கள் சீன சார்பானவர்கள், அமெரிக்க எதிர்ப்பாளர்கள் என்று தானே சொல்லுகிறார். 2009ஆம் ஆண்டு ஈழத்தமிழ் மக்கள் மீதான இன அழிப்பை ஏற்படுத்தியதில் முதன்மையான பாத்திரம் வகித்தது சீனா. அதைத்தான் நாங்கள் எழுதி கொண்டோம். சீனா மட்டுமல்ல, ரஷ்யா, இந்தியா, அமெரிக்கா, இந்த உலகத்தில் உள்ள சகல வல்லரசுகளும், ஒரு வல்லரசு கூட மீதமில்லை. எல்லோரும் இணைந்துதான் இந்த இனப்படுகொலையை திறம்பட நிகழ்த்தியவர்கள். எப்படி இந்த விடயத்தை நாங்கள் அடிக்கடி தெளிவாக சொல்லுவோம். எங்களை பார்த்து சீன சார்பு என்றோ அல்லது ரஷ்ய சார்பு என்றோ அல்லது அமெரிக்க சார்பு என்றோ எப்படி சொல்ல முடியும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே இந்த வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயம். ஒன்று, இப்போ கியூபாவுக்கு ரஷ்யா ஆதரித்தால் அமெரிக்கா எதிராக நிற்கும், சிரியாவில் ரஷ்யா ஆதரித்தால் அமெரிக்கா எதிராக நிற்கும். ஈழ பிரச்சனை அப்படி இல்லை, எல்லாருமே சேர்ந்து அழைச்சவங்க. இது ஒரு விரோதமான விஷயம். அப்படி ஒரு சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் அமெரிக்கா எங்களுக்கு தீர்வை பெற்றுத்தரும், அமெரிக்கா ஐநா சபையில் தீர்மானம் நிறைவேற்றி விட்டது, ஆகவே எல்லோரும் காத்திருங்கள் என்று சொல்லி அந்த இப்படியான விடயங்கள் வந்து சில தவறான விடயங்கள். இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை, அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. என்று சொன்னால் தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லி வரும் கருத்து, எழுத்துக்களை பார்த்து வருபவர்களுக்கு எங்கள் நிலைப்பாட்டில் அந்த காலம் துவக்கம் இந்த காலம் வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்த மக்களுடைய அரசியல் அபிலாசைக்குரிய விடுதலை என்கின்ற விடயம்தான் மிக முக்கியமானது. இந்த இடத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் நேர்கள் பார்க்க வேண்டும். போது நாங்கள் 2016 தீர்வு வராது என்றாகிவிட்ட பிறகு 2007 என்பதை பற்றி பார்த்தோம். அரசியல் யாப்பு மாற்றம் இலங்கையில் வரும் என்பது மிக முக்கியமாக இந்த ஆண்டில் எதிர்பார்க்கப்படுகிற விடயம். இப்போது சில பேர் சொல்கிறார்கள், அதில் பல சந்தேகங்கள் நிகழ்கிறது. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று சொன்னார்கள். அதை விட மோசமாக ஒரு சட்டம் வந்தாகும் என்கிற நிலைமை காணப்படுகிறது. இது 2017 பற்றிய எதிர்கூறல் என்று நாங்கள் சொல்லலாம். இன்னும் ஒரு முக்கியமான விடயம் தமிழர்களை பொறுத்தவரைக்கும் இருக்கிற விடயம், கடந்த 2009ஆம் ஆண்டு முதற்கொண்டு இன்று வரையில் புலம்பெயர் தமிழர்களுடைய அல்லது தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய போராட்டம் எல்லாம் நடந்து முடிந்த இனப்படுகொலைக்கு, நடந்து முடிந்த போரில் நடைபெற்ற குற்றங்களுக்கு, அங்கு நடைபெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு சர்வதேச ரீதியாக நீதியை கோருவது என்பதாக இருக்கிறது. பலவிதமான தீர்மானங்கள், பலவிதமான மாற்றங்கள் என்பவற்றுக்கு அப்பால் 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடக்கவிருக்கிற மனித உரிமை கூட்டத்தொடரில் ஸ்ரீலங்கா சில நிலைப்பாடுகளை சொல்லும், இதன்பூடாக மாற்றங்கள் வரும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெருமாறியாக இருக்கிறது. இதே விடயம்தான் மனித உரிமை மீறல்களுக்கான நீதி கோரல் என்கிற இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் 2017ஆம் ஆண்டு எங்கள் கண்முன் எதனை கொண்டு வரும் என்று நினைக்கிறீர்கள்? தமிழர் தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான நபர் இந்த சமூக வலைத்தளங்களில் அடிக்கடி விமர்சனம் செய்யப்படும் ஒரு முக்கியமான அரசியல்வாதி என்ன சொன்னார்னு சொன்னால், அண்மையில் இந்த சர்வதேசம்
சிங்கள தேசத்துக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம். கொடுக்க வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை கூட சர்வதேசத்துக்கு நாங்கள் கொடுக்க தயார் என்ற விடயத்தை சொல்லுகின்றார். அதாவது அவர் மறைமுகமாக என்ன சொல்ல வர்றான்னு சொன்னால் 2016 இல்லை, 2017 செப்டம்பருக்குள்ளாக கூட இந்த தீர்மானமோ தீர்வோ எதுவும் வரப்போவதில்லை என்ற விடயம். இதே நபர்தான் சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது என்று உங்களுடன் பேட்டியில் சொன்ன அதே நபர்தான் சுமந்திரன் அவர்கள். ஆமாம், அவருடைய கருத்தும் கூட இங்கே இருக்கிறது. எழுகத்தமிழ் நேரத்தில் அவர் பேசிய விடயம் கூட ஞாபகம் இருக்கிறது. சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள். உண்மையில் ஒரு விடயம் பார்க்கலாம், இந்த விடயம் பேசப்பட வேண்டியும் சுமந்திரன் சொல்கிற இந்த விடயமும் இந்த இடத்தில் முக்கியம். தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறதான செயற்பாடுகளை நாங்கள் வரவேற்கிறோம். விசேடமாக காணி விடுவிப்பு, கைதிகள் விடுவிப்பு போன்ற விடயங்களில் அரசாங்கம் தாமதமாக செயற்படுவது சம்பந்தமாக மக்களுக்கு அதிருப்தி இருக்குது. எங்களுக்கும் பாரிய அதிருப்தி இருக்குது. அதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். பாராளுமன்றத்தில் நாங்களே தான் அதனை சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதே வேளையில் மக்கள் அப்படியான வெளிப்படுத்துதலை செய்கிற போது மக்களுடைய எழுச்சி என்பது ஒரு பக்கம் இருக்க, இங்கே இருக்கிற மக்களுடைய எழுச்சியை தென்பகுதியிலே வேறு விதமாக சித்தரிப்பதற்கு தென்பகுதியிலேயும் ஆட்கள் இருக்கிறார்கள். தமிழ் மக்கள் மத்தியில் தீவிரவாதம் மீண்டும் தலை தூக்கிவிட்டது, தமிழ் மக்கள் இனி தமிழறிஞர்கள் திரும்பவும் ஆயுதம் ஏந்துவதற்கு அறிகுறிகள் தென்படுகிறது என்ற பொய்யான பிரச்சாரத்தை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்றைக்கும். ஆனால் அது எடுபடவில்லை. ஆனால் இப்படியான சில விடயங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் பேசியிருந்த அந்த கருத்தினுடைய ஒரு பகுதியினை நாங்கள் இங்கே தந்திருந்தோம். அந்த கருத்தில் முதலில் சொன்னதிலிருந்தே தொடர்ச்சி என்று நாங்கள் நினைக்க வேண்டும். ஒன்று சர்வதேச விசாரணை, அதற்கு அப்பால் தாயகத்தில் நடைபெற்ற எழுகத்தமிழ் நிகழ்வு, மக்கள் வீதியில் வந்து போராட தொடங்குகின்ற சூழலில் சுமந்திரன் இந்த கருத்தினை சொல்லியிருக்கிறார். இந்த எழுகத்தமிழ் என்பது 2016 நடைபெற்ற முக்கியமான தமிழர் எழுச்சி நிகழ்வுகளில் ஒன்று. அது யார் நடத்தியார்கள், அதில் இருக்கக்கூடிய அரசியல் என்பதற்கு போவதற்கப்பால் மக்கள் வீதியில் இறங்கினார்கள் என்பதற்கு எழுகத்தமிழ் ஒரு அடையாளம் இல்லையா? இப்போது வடக்கிலே நடைபெற்றிருக்கிறது, கிழக்கிலே நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது போன்ற எழுச்சிகள் நிகழ்த்தப்படக்கூடாது என்பது போன்று சுமந்திரன் அங்கே பேசியிருக்கிறார். 2017 இந்த மக்கள் எழுச்சி போக்கில் அதிக மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக கொண்டு வரும். என்று சொன்னால், நீங்கள் வடகிழக்கில் போராடினால் தென்னிலங்கையில் ஒரு இனவாதம் கிளம்பும் என்கின்ற வாதத்தை தான் அடிப்படையில் வளர்க்கின்றார். அப்படின்னு சொன்னால் வடகிழக்குள்ள மக்கள் போராடவில்லை, 2016க்குள் உங்களால் தீர்வும் பெற்றுத்தர முடியாதுன்னு சொன்னால் அந்த மக்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஒரு மக்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லுகின்றீர்கள், நீங்கள் போராடினால் தென்னிலங்கையில் இனவாதம் மேலே வருகின்றதுன்னு சொல்லி. நீங்கள் உங்களுடைய உரிமையை கோரினால் அங்கே தீவிரவாதம் என்று சொல்லப்படுகிறது சொல்லி. இவர் தீவிரவாதம் என்று சொல்லுகின்றார், பயங்கரவாதம் என்று சொல்லுகின்றார் என்பதற்காக நாங்கள் எங்கள் உரிமைக்கான குரலை முன்வைப்பதை நிறுத்த முடியுமா? ஆனால் இவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த சிங்களத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே இடைத்தரகராக செயல்படுகின்றார். நீங்கள் அமைதியாயிருங்கள், நாங்கள் பேசி தீர்ப்போம் என்று சொல்லி. ஆனால் இப்போது கொழும்பிலிருந்து வரும் தகவலின்படி ஒரு கேபினட் மினிஸ்டரே சொல்லுகின்றார். அவர் அந்த ட்வீட் பண்ணும்போது கூட அவர் ஓப்பனாக சொல்லுகின்றார், இவர்கள் ஒன்றுமே தரமாட்டார்கள், பகிரங்கமாக சொல்லுகின்றார். ஒரு கேபினட் மந்திரி, ஒரு தமிழ் மந்திரி பகிரங்கமாக சொல்லுகின்றார், இவர்கள் வடகிழக்கு இணைக்கப் போவதில்லை, ஒற்றையாட்சிக்குள் தான் தீர்வு இருக்கப் போகின்றது, சிறைக்கதிகளை விடப்போவதில்லை, எந்த போர்க்குற்ற விசாரணைக்கு இவர்கள் உடன்பட போவதில்லை என்கிறார்கள். அதைத்தான் மைத்திரி அடிக்கடி சொல்லுங்கள். அப்படியா இருந்தால் வருகின்ற யாப்பு மாற்றமும் கூட யாப்பு மாறும், ஆனால் அது தமிழர்களுக்கு ஏற்ற விதத்திலான அம்சங்களை கொண்டிருக்காது என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். அது ஸ்ரீலங்கா சோசியலிச ஜனநாயக குடியரசு ஒரு பேர் ஒன்று இருக்குது, அந்த பேர் அப்படி இருக்கு, எந்த மாற்றம். அதே மாதிரி அது சிங்கள தேசத்தின் இறமையின் அடிப்படையில் ஒரு ஜாப் ஒன்று உருவாக்கப்படும். உங்களுக்கு ஏதாவது அதிகார பரவலாக்கம், அதிகார பகிர்வு அல்ல, ஏதோ ஒரு விடயம் ஒன்று நிச்சயமாக இருக்கும். ஆனால் இதுக்கு மேலே அந்த விஷயம் இல்லை என்பதுதான் உண்மை. இந்த இடத்தில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தலாம். சம்பந்தன் அவர்கள் உரையிலிருந்து வரக்கூடிய ஒரு விடயம் தான் அந்த உரையினுடைய பகுதி கூட இருக்கிறது. முக்கியமாக என்ன விடயம் என்று சொல்லி சொன்னால், இலங்கையில் இப்போது திருத்தப்படக்கூடிய யாப்பு என்பது நாடு பிரிபடாத சூழலில் உருவாக்கப்படல் வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அது இன்னும் ஒரு முக்கியமான விடயம்,
இனிவொரு போதும் பிரிவினைக்கான சூழல் வந்துவிடக் கூடாது, அதற்கான முயற்சிகள் தடுக்கப்பட வேண்டும் என்கிற நிலையில் அது முன்னெடுக்கப்படுகிறது என்பதுதான். இது அதாவது பிரிபடுவதற்கான வாய்ப்பு கூட, அதற்கான குரல் கூட வராத வண்ணம் அந்த யாப்பு அமைக்கப்பட போகிறது என்பதுதான். ஆக மிகச்சிறிய அளவில் தமிழர்களுக்கு எதனையாவது அதிகார பரவலாக்கம் கொடுப்பதன் ஊடாக ஒட்டுமொத்தமாக விடுதலை குரல் என்கிற ஒன்று தமிழ் தரப்பிலிருந்து வரக்கூடாது என்பதற்கான இறுதி ஆணியடிப்பு வேலைகளை நோக்கி அந்த யாப்பு மாற்றம் போகுமா என்கிற ஒரு கேள்வி கூட இங்கே இருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக பேச வேண்டும். நாங்கள் இடைவேளைக்கு பிறகு உலக அரசியலில் நடைபெற்ற சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க வேண்டும். பார்ப்பதற்கிடையே மிகச் சுருக்கமாக மாவீர நாளுக்கு இம்முறை மக்கள் வீதியில் வந்திருந்தார்கள் இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லையா? அதாவது எப்போதும் அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் தாயகத்தில் ஒரு எழுச்சி ஏற்படும் போது புலம்பெயர் நாளிலும் ஏற்படும். இதுதான் அந்த உண்மையான தத்துவம். அடிப்படையாக அதுதான். அங்கு 2-3 நாட்களாக, இந்த மாவீர தினத்துக்கு முன்பாக 2-3 நாட்களாக அங்கே மக்கள் துயில இல்லங்களுக்கு சென்று அதை துப்புரவு செய்து சில பணிகளை அவர்கள் துணிச்சலாக செய்திருந்தார்கள். எந்த கட்சியினுடைய, அது தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ, எவருடைய அனுசரணம் இல்லாமல் தன்னியல்பான ஒரு எழுச்சி அங்கே ஏற்பட்டது. அந்த காட்சிகளை உங்கள் தொலைக்காட்சியில் கூட 2-3 நாட்களாக தொடர்ச்சியாக நீங்கள் காட்டினீங்க. அதே மாதிரி எல்லா ஊடகங்களிலும் அந்த விஷயம் வெளியில் வந்தது. அது ஒரு பெரிய எழுச்சியை புலம்பெயர் மக்கள் மத்தியில் உருவாக்கியது. ஆனபடியால் தான் இந்த முறையான அந்த மாவீர தினத்தில் அதை நடத்தியவர்கள் கூட எதிர்பாராத விதமாக கூடுதலான மக்கள் அணிதிரண்டதுக்கு ஒரு காரணம். அவை அடிப்படையில் என்ன சொன்னால், எந்த போராட்டமாக இருந்தாலும் அது அந்த மண்ணில் தான் உருவாக வேண்டும். அந்த மண்ணில் மூழ்த்தெழும் போதுதான் புலம்பெயர் நாடுகளிலும் அதற்கு ஒரு சமாந்தரமான போராட்டங்கள் வெடிக்கும். இதான் உண்மை. அப்படி ஒரு உண்மையை, அப்படி ஒரு மாற்றத்தை பிரத்யட்சமாக காட்டி தந்திருக்கிற ஆண்டு 2016ஆம் ஆண்டு. அந்த ஆண்டை கடந்து புதிய ஆண்டில் கால் தடம் பதித்திருக்கிறோம். இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு கடந்த ஆண்டு எப்படி இருந்தது என்று பார்க்கப்பட்டாக வேண்டும். அதனைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். சில நிமிடங்கள் காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பேசலாம்.